गाइस இன்னைக்கு பத்தினா பேசுறதுக்கு நேரமே கிடையாது. அதே ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள வந்துட்டேன். அந்த அளவுக்கு அப்டேட்ஸ் நிறைய இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணி பாருங்க. கொஞ்சமா ஸ்கிப் பண்ணுங்க. நிறைய பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பத்தினா ஹாலோவினை பேஸ் பண்ணி வரப்போற ஈவென்ட் பத்தி பாத்துறோம். ஃப்ரீயா கிடைக்க போற ஐட்டங்களை பத்தி சொல்லிடுறேன். வரப்போற ஹாலோவினுக்கு பத்தினா நம்ம கேமுக்குள்ள டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை முடிச்சோம்னா ஒரு பேராசூட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அக்கா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரி அக்கா கொடுக்க மாட்டாங்க. அக்கா போட்டுக்க ட்ரெஸ் பத்தினா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சைனாக்கார இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு இவோக்கனை ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா ஒரு கும்பிடு போட்டு போயிடுவோம். என்னப்பா எப்படி பண்றீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன பண்டல் அதை பாருங்க பார்க்கறதுக்கே பட்டு கேவலமா இருக்கு. ஹாலோவினுக்கு பேஸ் பண்ணி அது மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று போது வாந்தி எடுக்குது. வாந்திக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் வருது. என்னடா அது ஒரு சைஸாக நிற்கிறியா? நெத்தில வர என்னமோ தொங்குதுங்க உனக்கு. என்னமோ செய்யுங்கடா கருணாக்காரன் நல்லாவே இருக்க மாட்டேதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேருக்கு கண்ணுக்கான ஸ்கின் ஒரு 4 ஸ்கின் வரப்போகுதுங்க. அதில் புது ஸ்கின் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புது ஸ்கின். இந்த 3 பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கின்னு. டபுள் பேரில் கன் ஸ்கின் யார் யார்ட்டில் இல்லையோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. என்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கிடையாது. டபுள் பேரில் கன் ஸ்கின் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் எனக்கு விளாடவே தெரியாது. லாங் ரேஞ்சிலையும் விளாட தெரியாது. ஏதோ பாட் மாதிரி ப்ளே பண்ணேன். சரி ரைட்டு அதை பற்றி நம்ம கஷ்டத்தில் பேசக்கூடாது. அதனால் உண்மையை ஓப்பனாக சொல்லிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் எமோட்டு பன்னிங் எமோட்டுன்னு என்னடா அதை கொண்டு வர ஒரு ஈவெண்ட்டு நல்லா வாயில் வருடா. சைனாக்காரா பேசி போடுவேன். யூடியூப்னு பார்க்குற இல்லாட்டினா கிழிச்சு தள்ளிடுவேன். சரியா இதுவும் வரப்போகுது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹலோவின் அந்த இதை பண்ணி ஹாலோவின்லாம் யாரா கொண்டாடுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கும் கேட்குறீங்க. என்ன செய்ய ஃப்ரீ ஃபயர்க்காரன் எல்லா ஊர்லையும் இருக்காங்களே சொல்லி தான் ஆகணும். ஸோ அதை இப்போ ஹாலோவினை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்லாம் வரப்போகுது. சரியா ஓகேவா? பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஓடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் அனிமேஷன் அமௌண்ட் தான். இதுவும் வரப்போகுதுங்க. ஒரு ஃபேடட்லேயே வரலாம் இல்லை எப்படி வேணால் வரலாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோவினை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகே கைஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வால் எல்லாமே பார்க்குறதுக்கு பட்டு கேவலமாக இருக்குது. ஹாலோவின் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிஞ்சா 2 மாஸ்டர்னு சொல்லி நம்ம கேமுக்குள்ளே புதுசாக ஈவெண்ட் வரப்போகுது. லாங் கோல்ஃப் ப்ளே பண்ணுவோம்ல. ஸோ அதில் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்பைடராக அந்த ஸ்கில் போடுவோம்ல. அதில் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க உங்களுக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் இஸ் மோர் டைமண்ட் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா OP49 கொடுத்துப்பாங்க இல்லையான்னு தெரியல. ஏன்னா OP49 அவ்வளோ கேம் ப்ளே பண்ணல. இப்போ OP50 கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் தாங்க. 100 பண்ணா 100 200 பண்ணா 200 இந்த வச்சுக்கடா எடுத்துக்கலாம்னு சொல்லி சைனாக்காரன் மட்டும் கொடுக்குறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னி ஈவெண்ட்டுங்க கேலட்டிக் பன்னி பண்டல் பார்த்தீங்கன்னா பர்பிள் கடலில் இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரப்போதே இல்லை. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டீங்க. கண்டிப்பான முறையில் வரப்போகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டேட் மட்டும் தான் எனக்கு இன்னும் ஃபிக்ஸ்டாக ஒரு டேட் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஆனால் வரப்போகிற கன்ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எப்படி வரும் கேட்டிங்கன்னா நிறைய பெரிய பெரிய லெஜெண்டரி பண்டல்லாம் நம்ம ஒரு கிரைண்ட் ப்ரைஸ்னு சொல்லி டைமில் பிடுங்குற ஈவெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் கொண்டு வர போகிறாங்களாமா. சரியா இது மட்டும் இல்லாமல் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்ணி பண்டலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல கன்று க்ளூவால் இந்த மாதிரி கார் இந்த மாதிரி ஸ்கின்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்க போது இப்போ கடைசியாக வாங்க மேஜிக் கியூப் அப்டேட் ஸ்டோரில் போய் என்னென்ன கொண்டு வர போகிறாங்கிற பார்த்துலாம். தீபாவளிக்கு தான் கொடுக்க போகிறாங்க. எப்பயும் போல தான் நம்ம தீபாவளிக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறீங்க. மேஜிக் கியூப் அந்த மாதிரி நமக்கு தீபாவளி தான் கொடுக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வரப்போகிற மேஜிக் கியூப் வச்சு என்னென்ன பண்டல் நம்ம புதுசாக வாங்கலாம். புதுசாக இல்லை ஓல்டு பண்டல் தான். அதுதான் திருப்பி விட போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோனுக்கான பண்டல் தான் திரும்ப வரப்போகிற மேஜிக் கியூப் அப் ஸ்டோரில் வச்சு அப்டேட் ஸ்டோரில் திரும்ப வரப்போகுது. பார்த்தீங்கன்னா 1 by 1 அதில் காட்டுற வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படியே கிளம்புறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கீங்களா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு போங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் பார்த்தீங்கன்னா குட்டி குரு 111. ஓகே காய்ஸ் பாய்.